என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. வசன படிக்கும் நேரத்திலே போதகராயிரும், ஜெபிக்கின்ற நேரத்திலே தேவனாயிரும். வசன படிக்கும் நேரத்திலே போதகராயிரும், ஜெபிக்கின்ற நேரத்திலே தேவனாயிரும். என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. வருத்தப்படும் நேரத்திலே நண்பராயிரும், துக்கப்படும் நேரத்திலே துணையாயிரும். வருத்தப்படும் நேரத்திலே நண்பராயிரும், துக்கப்படும் நேரத்திலே துணையாயிரும். என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்க விரும்புகின்ற ஒரு வேத வார்த்தை ஏசாயா 51:2. ஏசாயா 51:2 பெருக்கத்தை குறித்து, பெருகுதலை குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கி நான் தியானிக்க விரும்புகின்றேன். ஏசாயா 51:2 என்ன சொல்லுது? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்வேன். மெய்யாகவே இயேசுவை நம்புகின்ற, இந்த மார்க்கத்தை நம்புகின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இயேசுவின் நாமத்தினால் செய்ய விரும்பக்கூடிய ஒரு பெரிய காரியம் பெருக்கம். நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு மனுஷங்க பேசும்போது இந்த காரியத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நிச்சயமாட்டு பெருக்கம் அல்லது டெவலப்மெண்ட் அல்லது எக்ஸ்பென்ஷன் வேணும். இந்த பெருக்கம் இல்லாவிட்டால் உண்மையிலேயே பாருங்க, நமக்கு அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இந்த மதிப்பு மரியாதை இருக்காது. பார்த்தீங்களா, நீங்கள் மூணு வயசாகும்போது பிள்ளைய என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன் போடுறாங்க. அவன் ஆக்சுவலிட்டு 17 வயசாகும்போது +2 முடிச்சிடுறான். அந்த டெவலப்மெண்ட் அவன் வாழ்க்கையில் வேணும். 20 வயசாகும்போது டிகிரி முடிக்கிறான், 22 வயசாகும்போது பிஜி முடிக்கிறான். சிலவங்க ஸ்பெஷல் கோர்சஸ் எடுக்கிறாங்க, இன்டெகிரேட்டட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5 வருஷம் ஆகுது, மெடிசன்னா 5.5 வருஷம் ஆகுது, இன்ஜினியரிங்னா 4 வருஷம் ஆகுது. ஃபர்தராக படிக்கிறாங்க, டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், நல்லா ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறாங்க, அபிஷேகிக்கப்படுறாங்க, தேவனுடைய வரங்களை கனிகளை பெற்றுக்கொள்கிறாங்க. சிலவங்க ஊழியத்துக்கு ஃபுல்லாக வந்துடுறாங்க, சிலவங்க உலக பிரகாரமாக வெல்டுடுவாக மாறுறாங்க. ஊழியத்துக்கு அவங்க நினைச்சாங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. பார்க்குறாங்க இல்லைங்களா? பெருக்க வேணும். அந்த பெருக்கம் இல்லாவற்றில் எதுவுமே இல்லை. ஆதியாகமம் 24:1 வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 24:1
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். அதே ஆபிரகாமை குறித்து அவனுடைய ஊழியக்காரன் எலியாசர் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த எலியாசர் என்ன சொல்கிறாரு? அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 24 34 35 36 வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கின்றார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர்வதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கின்றார். பாருங்க, இது ஒரு அப்பா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனுக்கு அவன் கொடுக்குறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எவ்வளோ மேன்மையாக இருந்தாலும் கூட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது. உலக பிரகாரமான பெருக்கமும் உங்களுக்கு தேவையாக இருக்குது. அதனால நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு ஆடு மாடுகள், வெள்ளி, பொன், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதிகள் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. மாத்திரமில்லை, வயசான காலத்தில் ஆண்டு அவனுக்கு ஒரு நல்ல குமாரனையும் கொடுத்தாரு. பாருங்க, உலக பிரகாரமும் எல்லாம் கொடுத்தாரு, வம்சவர்த்தியும் கொடுத்தாரு. எல்லாருமே சொல்கிறாங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் உண்டு. இன்னைக்கு தேவன் ஆபிரகாமுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அத்தனை ப்ராமிஸும் இயேசுவின் நாமத்தினால நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா? நீங்கள் நியூ இயர் சர்வீஸ் ஆகட்டும், மற்ற காரியங்கள் ஆகட்டும், ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா வாக்குத்தங்களை சொல்லி ஜனங்களை என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க வாக்குகளை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, நாங்கள் கரெக்டாக பிடிச்சிக்குவோம், அப்படியே நிறைவேறும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வாக்குயத்தை கூட்டம் நாங்கள் சபையில் வைக்கிறோம். அந்த வாக்கில் யார் நம்புகிறாங்களோ அது அப்படியே நிறைவேறுது. ஊழியக்காரருடைய வாயின் வார்த்தை ஆண்டு உறுதிப்படுத்துகிறாருங்க. அன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தார் எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அம்மா ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் பாச என்ன சொல்கிறார் அது அப்படியே நடக்குதுங்க, வேற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவன் பாருங்க, அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், உலக பிரகாரமாக நன்மைகள் வேணும் இல்லைங்களா? அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஆபிரகாமுக்கு அவ்வளோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருந்தாரு, வம்ச விருத்தியும் கொடுத்துருந்தாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பாருங்களேன், நீங்கள் ஆதியாகமும் 20:7 எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமும் 20:7 ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே சொன்னார் ஆபிரகாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. மாத்திரமல்ல, ஆதியாகமும் 18:22 நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தானா. பாருங்கள், ஆண்டருக்கு முன்னாடி நிற்கணும்னு சொன்னால் உண்மையிலே பாருங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் எவ்வளவு பிழை இல்லாத லைஃபும் வேணும். அப்போ லோத்து சோதம் குமரால தங்கி இருக்கிறாரு, அந்த பட்டணத்தை ஆண்டு அழிக்க போகிறாரு. அப்போ லோத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா கர்த்தருக்கு முன்னாடி இன்னும் 2 விதத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க, ஃப்ரீயாக பேசுகிறாரு. நீங்கள் 50 நீதிமன்றங்களை பார்த்தா பட்டணத்தை அழிப்பீரா, 40 பார்த்தா அழிப்பீரா, 30 பார்த்தா அழிப்பீரா, 20 பார்த்தா அழிப்பீரா. அப்போ ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, இந்த பட்டணத்தில் 10 நீதிமன்றம் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன். பாருங்கள், அவ்வளோ டீஃப்ரெண்டாக இருந்தார். இந்த ஆபிரகாம் இருந்தால் 2 விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுதான் ஏசாயா 41:8 எழுதப்பட்டிருக்குது, ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். தேவனுக்கு பிரியமானவர்களை, நீங்களும் கூட ஆபிரகாமை போல சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? பழுகணும், பெருகணும். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருவா என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? தயவுசெய்து அப்படி ஸ்டக்காய் ஒரு இடத்துல உட்காராதீங்க. நீங்கள் ஆண்டரை நம்பும் போது உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் அப்படியே நிறைவேறும். அடிக்கடி நான் என்னுடைய லைஃப்பை நினச்சி பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் வெள்ளூரில் நான் செட்டில் ஆகி கரெக்டாக 33 வருஷம் ஆகுது. தஞ்சாவூர்லேயும் மதுரையிலையும் ஒரு 5 வருஷம் வந்திருக்கிறேன். சின்ன வயசுலேயே கிறிஸ்டியன் லைஃப்பில் வந்துட்டேன். வெள்ளூரில் நான் வரும்போது ஆக்சுவலாட்டு யார் நம்ம யாக்கூபு சொல்கிறபடி தான் கோலும் கையுமாக வந்தேன்னு சொல்லிக்கிட்டு
நான் வரும்போது தஞ்சாவூர்லேருந்து எனக்கு ஹெட் பாஸ்டர் ஒரு 100 ரூபா கொடுத்து விட்டுருந்தாரு. வெறும் 100 ரூபா கொடுத்து விட்டுருந்தாரு. 32 ரூபா எனக்கு பஸ் ஃபேர், 68 ரூபா கையில் வச்சுட்டு சிங்கிளாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த வெள்ளூருக்கு நான் வரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபேமிலி, அதுலேயும் ஒரு 2 அம்மாவும் பொண்ணும் விடோ, ஒரு தம்பி கொஞ்சம் மென்டலான ஒரு பார்த்துக்கிடுங்க, கடினமான சூழ்நிலை. இப்போது இந்த இடத்துல வந்து 33 வருஷம் ஆகுது. அந்த நாள் எனக்கு வெள்ளூரில் யாரையுமே தெரியாது, எந்த பாஸ்டர்ஸுமே தெரியாது. ஹெட் பாஸ்டர் எதுவும் சொல்லித்தரவும் மாட்டார். ஒரே ஒருத்த முழங்கல் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க, நிகழ்மையாக ஆண்டவங்களை நடத்துவார். அதுதான் விசுவாசமாக இருக்குன்னு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். 33 வருஷம் ஆகுது. இன்றைக்கி ஆண்டோட கிருபையினால் வெள்ளூர் பட்டணத்தில் ஆண்டவனை அபரிமிதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. மனைவியை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. 3 பிள்ளைகள், 2 பையன் 1 பொண்ணு, லைஃப் பார்ட்னரை கொடுத்துருக்கிறாரு. மூத்தமானுக்கு 2 பிள்ளை, சின்ன சின்ன குழந்தை, 2 குழந்தைகள், சின்னவனுக்கு ஒரு குழந்தை கன்சீவ். எல்லாமே நான் பார்க்குறேங்க. அவரை நம்பி வந்தவங்களை அவர் என்ன செய்கிறது கிடையாது, வறுமையாக விடுறதே கிடையாது. பழுக செய்கிறாரு, பெருக செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அதை நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் ஆண்டரை நம்பும்போது நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீங்க. உங்களை பழுக செய்வார், பெருக செய்வார். இதுதான் சத்தியம். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று என்ன செஞ்சான், பரிந்துரை ஜெபம் பண்ணக்கூடியவன். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவன் ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லை, ஆண்டருக்கு ஃப்ரெண்டு மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமாக என்னென்ன தேவையோ ஆண்டவர் அவனுக்கு தாராளமாக கொடுத்துருந்தாரு. அவன் சீமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. அவன் சீமான். அவனுடைய ஊழியக்காரை விட்னஸ் கொடுக்குறான். என் எஜமான ஆண்டனை சிலர் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் வேலையாகவும் உண்மையிலே ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை ஆண்டர் விரும்புகிறாரு. அவர் பெரிய செய்கிற தேவன். தயவுசெய்து ஆண்டர் நீங்கள் மட்டமாக நினைக்காதுங்க. அவருடைய கை குறுகி போகாத கைகள், அவருடைய செயல்கள் மந்தமாகாத செயல்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஓகே, நீங்கள் அந்த ஆபிரகாம் மாதிரி நீங்கள் எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரு 2-3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசித்தனாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் உங்களை பழுக செய்ய, பெருக செய்ய, உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான டெவலப்மெண்ட் கொண்டார முதல்ல உங்களுக்கு தேவையான காரியம் தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விசுவாசம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதான் ஆண்டவர் அவனுக்கு நீதியாக என்னார். விசுவாசம்னா என்ன? அவர் என்ன சொல்கிறாரோ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவன் வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் இருந்தது கிடையாது. ஆபிரகாம் மாதிரி தேவன் மீது, அவருடைய வார்த்தையின் மீது யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதுபோல் பாருங்க, ஆதியாகமம் 12:1-2-3 உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவர் எங்கே சொன்னாரோ அங்கேயே போனான். எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். இன்றைக்கி நீங்கள் யார் யார் ஆபிரகாமை போல் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்காக நிற்கிறீங்களோ நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் 0 பாயிண்டில் வந்தாலும் கூட பழையபடி உங்களை 100 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாம் மூலமாக தான் வருது, இயேசுவின் நாமத்தினால். ஆகவே அவருடைய வார்த்தை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்க. மாத்திரமில்லை, இன்னும் ஒரே ஒரு சுபாவம். ஆதியாகமம் 18 முதலாவது சொன்னேன் இல்லைங்களா, லோத்து அந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை, இவன் ஆண்டருக்கு முன்னாடி போய் அந்த லோத்துக்கு அவன் செய்கிறான், பரிந்து பேசுகிறான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவு அடுத்தவங்களுக்காக தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதப்படியில் உட்கார்றீங்களோ அந்த நீங்கள் டெவலப் பண்ண முடியாது ஆண்டவர் உதவி செய்வார். இந்த 3 சுபாவங்கள், முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசிங்க, கீழ்ப்படிங்க, பரிந்து பேசுங்க. உங்களை ஆண்டவர் அதே ஆபிரகாம் மாதிரி டாப் லெவலில் கொண்டு போவார். ஜெபம் கர்த்தாவே, இந்த வார்த்தையில் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாம் எவ்விதமாக ஆண்டவரை பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்க முடியாது நீ அவனை மாற்றி போட்டீரோ, அதுபோல் இந்த வார்த்தையில் கேட்டு ஒவ்வொரு ஜனங்களையும் அப்படியே செய்யும் உடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.